ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபியான அதிரசம் தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு பக்குவமாகவும் நுணுக்கமாகவும் செஞ்சால் போதும். இது சூப்பராக வரும். செய்கிறது ஈஸி தான். ஆனால் கொஞ்சம் பக்குவமும் கொஞ்சம் பொறுமையும் இருந்ததுன்னா போதும், இந்த அதிரசம் செமையாக வரும். இது பார்த்திங்கன்னா மாவு மட்டும் பதமாக இருந்தால் பத்தாது, அதே மாதிரி பாகு மட்டும் பதமாக இருந்தால் பத்தாது. அதையும் தாண்டி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நான் என்னென்ன தப்பு பண்ணேன், எப்படி கரெக்ட் பண்ணேன் அப்படிங்கிறது தான் உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த அதிரசம் செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பச்சரிசி நான் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நல்ல பச்சரிசியாக எடுத்துக்கலாம். இந்த பச்சரிசியை நல்லா ஒரு 2-3 டைம் அலசிட்டு இது ஒரு 2 மணி நேரம் கரெக்டாக ஊற வச்சிங்கன்னா போதும். அதுக்கு மேலே ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது கம்மியாகவும் ஊற வைக்க வேணாம். கரெக்டாக 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சுத்தமாக வடிகிற அளவுக்கு இதை இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த அரிசியை நம்ம ஒரு துணியை விரித்து நல்லா காய வச்சுருவோம். இப்போ நல்லா அரிசி ஈரமாக இருக்குது, ஆனால் தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு நல்ல துணி எடுத்துகிட்டு ஃபேனுக்கு கீழே வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே காய வைக்கணும். வெயிலெலாம் காய வைக்கக்கூடாது. அதனால் வீட்டுக்குள்ளே ஃபேன் போட்டும் காய வைக்கலாம், இல்லை போடாமையும் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி அந்த அரிசியோட தண்ணி மட்டும் ஆறினா போதும். நம்மளுக்கு தண்ணி இப்படி சொதன்னு இருக்குல்ல, இந்த தண்ணி இல்லாமல் அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் ஆறினா போதும். இது ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக காய வச்சிங்கன்னா போதும். ரொம்ப காய வச்சிடாதீங்க. ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுனாலும் பவுடர் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கையில் அரிசி ஒட்டணும், ஆனால் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பக்குவம். சப்போஸ் நீங்கள் ரொம்ப காய வச்சிட்டிங்க, அரிசியில் சுத்தமாக ஈரப்பதமே இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி காயும் போதே கொஞ்சம் தண்ணி தெளித்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பக்குவம் வந்தோடனையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். அதே மாதிரி மிக்ஸி ஜாரும் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கணும். உள்ளே தண்ணி கிண்ணி இருந்துடக்கூடாது. அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு தொடச்சிட்டு இப்போது அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. லைட்டாக கொரன்னு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதை நம்ம சலித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சலித்து எடுக்கும்போது பெரிய பெரிய அரிசி இருந்தாலோ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக சலிக்கிறது ரொம்ப முக்கியம். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சலிச்சதையும் நம்ம திரும்ப போட்டு திரும்ப அரைச்சிக்கலாம். இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா இவ்வளோ அரிசி சலிச்சது இருந்தது. இதை நம்ம ஒன்றும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதை வச்சு நம்ம சூப்பரான அரிசி பாயாசமும் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ மாவு பாருங்கள், எல்லா மாவையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சூப்பரான மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு இப்படி பிடிச்சா நம்ம கொலக்கட்டை மாதிரி பிடிக்கணும், ஆனால் உடைச்சா பார்த்திங்கன்னா டக்குன்னு உடையணும். இந்த மாவு இந்த மாதிரி அரைச்சி சலிக்கும் போதே பார்த்திங்கன்னா அப்படி இடியாப்ப வாசம் அடிக்கும். அந்த அளவுக்கு மாவு பக்குவமாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த ஈரப்பதம் போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அமுத்திட்டு மேலே ஒரு துணி போட்டு இதை அப்படியே மூடி ஓரமாக வச்சுருங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 375 கிராம் வெல்லம் போட்டிருக்கேன். அதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் 400 ml கரெக்டாக அந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு மேலே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை வெல்லம் கரையிற அளவுக்கு நம்ம கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மண் குப்பையெல்லாம் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கிறது. இப்போது இதை நல்லா வடிகட்டிட்டு திரும்ப அதே பாத்திரத்தை ஊற்றி இது ஹை ஃப்ளேமில் நல்லா வெல்லத்தை கொதிக்க விடுவோம். இது நல்லா கொதித்து பாகுப்பதம் வரணும். இந்த பாகுப்பதமும் ரொம்ப முக்கியம். நம்ம அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம பாகை காய்ச்சுவோம். பாகோட பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் இடையில இந்த மாதிரி தண்ணியில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். பார்த்தா கரையுது, அதனால் இன்னும் ரெடி ஆகலை. இப்போ பாருங்கள், நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஃப்ளேமை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேருந்து குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம பாகு ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா கரையலை, எடுக்க வருது, ஆனால் பார்த்திங்கன்னா ஒழுகுது. நம்ம கையில் பால் மாதிரி பிடிக்க முடியல. அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், நம்மளுக்கு பாகோட பதம் ரெடி ஆயிரும். அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கிளறிக்கிட்டே இருங்க, கொதிக்க விடுங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் திரும்ப செக் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு. இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணால் பார்த்திங்கன்னா நல்லா எடுக்க வருது. அதே மாதிரி பால் மாதிரியும் பிடிக்க வருது. நம்ம எடுக்கும்போது ஃபஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா நல்லா ஒழுதுச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ பாருங்கள், எடுக்க வருது. நம்ம இப்படி உருட்டும் போது கையில் ஆறுனதுக்கப்புறம் நல்லா உருளுது. இந்த மாதிரி உருள்றது தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கும் கொஞ்சம் அதிகமாக போயிட்டாலும் சரி, இல்லை கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு
அதிரசம் சரியாக வராது. சப்போஸ் உங்களுக்கு நல்லா ஹார்டாக ஒரு மாதிரி கிறிஸ்பி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பாகில் தண்ணி ஊற்றி திரும்ப இந்த மாதிரி பக்குவம் வர்ற வரையும் எடுத்துக்கோங்க. பாகோட பக்குவமும் மாவோட பக்குவம் அதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் இன்னும் என்னென்னங்கிறத சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட வாசத்துக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்தும் போது இந்த பாகு இன்னும் ஹீட் ஆகி ஒருவேளை பக்குவம் மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துறது. இப்போது நல்லெண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாகையும் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அரிசி மாவு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலர்னோன்னா தான் நம்மளுக்கு கட்டி இல்லாமல் கிளற முடியும். அதனால் எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கோங்க. மாவுக்கும் நம்மளுக்கு பாகுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 கிலோ அரிசிக்கு 375 கிராம் வெல்லம் போட்டிங்கன்னா இனிப்பும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம மாவு பாகு ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கரெக்டாக எடுக்கிறதுக்கும் கரெக்டாக வரும். இப்போ எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுக்குவோம். இப்போது நம்ம இந்த எல்லா மாவையும் நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லா மாவையும் கொட்டியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சைடில் இருக்க மாவு எல்லாத்தையும் எடுத்து விட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தா இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்மளுக்கு 2 நாளைக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது நல்லா கெட்டியாயிரும். இப்போ எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிரசம் வாசம் வரும். அதுவே வாசமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிட்டோமாவே நம்மளுக்கு ஒரு 75% அதிரச வேலை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதனால் மாவை மட்டும் நல்லா பக்குவமாக ரெடி பண்ணி வைங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்படி சுடுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் மாவு இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறதுக்காக அதுலேயும் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நெய் தடவிக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அதாவது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் இந்த டப்பாவில் ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க. 2 நாளைக்கு இந்த மாவை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். இந்த மாவு மட்டும் மேலே கொஞ்சம் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக மேலே சும்மா கொஞ்சோண்டு நெய் ஊற்றி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சமப்படுத்திட்டு இதை அப்படியே மூடி வச்சுருவோம். மாவை ஒரு நாள் மட்டும் நான் அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்த நாளே அதிரசம் போட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம இப்போ ஒரு நாளைக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். மாவு மேலே ஊற்றியிருந்த நெய் பாருங்கள் அப்படி நல்லா உறைஞ்சி போய் இருக்குது. அதே மாதிரி நம்ம கொலன்னு ஊற்றி வச்சுருந்த மாவு இந்த மாதிரி நல்லா கெட்டியாயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான அதிரசத்துக்கு மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்படி உருட்டினோன்னா நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். சப்போஸ் நீங்கள் வெல்லம் அதிகமாக சேர்த்துருந்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கொலன்னு ஆயிருக்கும். அப்போது அரிசி மாவு கொஞ்சம் ரெடி பண்ணி அதை இதோடு சேர்த்து இந்த மாதிரி பதம் வர அளவுக்கு உருட்டிக்கோங்க. இப்போ அதிரசம் போட ஆரம்பிச்சிடலாம். அதிரசத்துக்கு இந்த மாதிரி போடுறதுக்கு கீழே ஒரு பேப்பரோ இலையோ வச்சு நம்ம தட்டிக்கலாம். இப்போ நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பார்த்திங்கன்னா லேயர் பார்த்திங்கன்னா எல்லாம் மெல்லிசாக தட்டிட்டேன். மெல்லிசாக தட்டினனால இந்த மாதிரி மேலே ஒரு லேயர் மாதிரி பிரிஞ்சு ஒரு மாதிரி மொறுன்னு வந்துடுச்சு. செகண்டு நல்லா திக்காக தட்டினேன். ஆனால் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணனால அதுவும் சரியாகல. அதுவும் பார்த்திங்கன்னா மொறுன்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு. 3வது மிஸ்டேக் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக தான் போட்டிருந்தேன். ஆனால் ரொம்ப நேரம் வேக வச்சுட்டேன். அதாவது ரொம்ப நேரம் வெந்தால் தான் நல்லா உள்ள வரையும் வேகும் போகலான்னு நினச்சி ரொம்ப நேரம் வேக வச்சனால அதுவும் மொறுன்னு ஆகிப்போச்சு. ஸோ அதனால் இந்த 3 மிஸ்டேக்கும் கண்டிப்பாக பண்ணாதீங்க. வெறும் மாவு மட்டும் பக்குவம் கிடையாது, நம்ம வேக வைக்கிறதும் பக்குவமாக இருந்தால் தான் அதிரசம் பக்குவமாக வரும். இப்போ நான் அன்றைக்கி அதை அப்படியே மூடி வச்சுட்டு 2வது நாள் நான் திரும்ப எடுத்து போட்டேன். இப்போ இதே மாதிரி மேலே ஒரு பேப்பர் வச்சுட்டு இந்த அளவுக்கு நல்லா திக்காக தட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இதை விட ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப மெல்லிசாகவும் இருக்க வேண்டாம். இப்போ எண்ணெயை நல்லா மீடியம் ஹை ஃப்ளேமில், அதாவது மீடியமை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டவுடனே நம்மளுக்கு பூரி மாதிரி உப்பி வரணும். இப்படி உப்பி வந்ததுனாவே நம்மளுக்கு சூப்பரான அதிரசம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு சைடு திருப்பிட்டோடனே 2வது சைடும் நல்லா திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 திருப்புங்க, அவ்வளோதான் போதும். இதோட நம்மளுக்கு அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வேக வைக்கணும் தேவையில்லை. இந்த அளவுக்கு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப நேரம் கண்டிப்பாக வேக வைக்காதீங்க. நான் பண்ண மிஸ்டேக்கு கண்டிப்பாக பண்ணாதீங்க. மாவு மட்டும் பக்குவம் கிடையாது, நம்ம வேக வைக்கிறதும் பக்குவமாக இருக்கணும். இப்போ பாருங்கள் 2வதும் போடுறேன். அதுவும் போட்டோடனே பூரி மாதிரி நம்மளுக்கு உப்பி வந்துச்சு. திரும்ப 2வது சைடு திருப்பி போட்டோடனே அதுவும் புஷ்ஷுன்னு வரும். அதுக்கப்புறமா ஒரு 2
டைம் இப்படி திருப்பி போட்டால் போதும், நம்மளுக்கு சூப்பரான அதிரசம் ரெடி ஆயிரும். ஃப்ளேமும் பார்த்திங்கன்னா நல்லா மீடியம் ஹை ஃப்ளேமில் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம ஃப்ளேமை வந்து கரெக்டாக மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கூட அதிரசம் வந்து அப்படி அங்கங்கே விரிசல் விட ஆரம்பிக்கும். கரெக்டாக மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுங்க. சூப்பரான பர்ஃபெக்டான அதிரசம் ரெடி ஆயிரும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 4-5 தட்டி வச்சுட்டு ஃப்ளேமை கரெக்டாக மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றா பொரிச்சிட்டு ஒவ்வொன்றா தட்டினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மிஸ்டேக் வர சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு 4-5 மொத்தமாக ஒரு 10 தட்டிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளேமை கரெக்டாக வச்சுட்டு உடனே போட்டு எடுத்துருங்க. இது வேக வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. அதே மாதிரி எடுத்தவொடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொறுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் நம்மளுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். மொறுன்னு சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் பர்ஃபெக்டான அதிரசம் கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ட்ரெடிஷ்னல் ரெசிபி ட்ரை பண்ணுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரையும் டேக் கேர். பாய்.